விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். குட் மார்னிங் அண்ணா. வணக்கம், வாருங்கள், சொல்லுங்கள். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாள் தானே. 2 நாள் என்றாலும் ஓய்வு நாள் தானே. அதுதான் விழாக்களுக்கு சனிக்கிழமையும் ஆஃப்டேயும் வேலை செய்யறாக்கள், சண்டையும் வேலை செய்யறாக்கள் இருக்கிறாங்க தானே. 7 நாளும் முளைக்கிறாக்களும் இருக்கிறாங்க. அதுதானே என்ன செய்யறது. ஆனா இப்படி உண்டு, 7 நாளும் வேலை செய்யறாக்களுக்கு சில வழியில அடுத்தடுத்து லீவு கொடுப்பாங்க. இனிமின நாள்ல எடுங்கன்னு சொல்லி மாதத்துக்கு. அப்படியான கம்பெனி அளவு இருக்கு தானே. ஆமா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியல. பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். வீரகேசரி பத்திரிகைக்கு இன்றைக்கு முதலாவது தலைப்புச் செய்தி, பிரதான தலைப்புச் செய்தியாக இலங்கை மக்கள் புதிய யுகத்துக்குள் பிரவேசம், சீனா இலங்கைக்கு நம்பகமான நண்பன், சீன தூதுவர் கி சென் கோங் கூறுகிறார். என்ன அவங்களுக்கெல்லாம் இப்படி பேர் வைக்கிறது யாரு வச்சு கொடுத்தாவது தெரியும். கிங் கோங் சங் கோங், அது அவர்களுடைய மொழியில அது சரியா இருக்கு. வேறு மொழி பேசுகிறவர்கள் தான் இன்னொரு மொழியில இப்படியான பெயர்கள் வைக்கப்படும் போது அது கொஞ்சம் வேற மாதிரி தெரியும். எங்கட பேர்கள் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு நவனிதன் நெஞ்சாலடிலான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்குத்தானே. இருக்கு. ஆனா கிங் கோங் கோங் சிங் கோங் கோங் விங் மிங் முங் முங் இருக்கு வேணா இப்படி தானே. ஆனா எங்கட பேர்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியமா பாப்பேன், இப்படி பேரா இருக்கு. நடத்த நேரம் ஒரு அம்மா மகப்பா ஏறுடா நீ டபியா. அப்ப இன்றைக்கு அந்த செய்தி பிரதான தலைச்சியா வந்து கிடக்குன்னா, ஐக்கிய தேசிய கட்சியுடன் சஜித் தரப்பு ரகசிய பேச்சுவார்த்தையாம். ஆசுமார சிங்க தகவலாம். இந்த பேர்களும் வித்தியாசம் வேற சீனக்காரன் பார்த்து சந்திப்புகள் நடக்கிறது நிறைய. என்னடால் பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறதால நிறைய தீவிர ஆலோசனைகளும் கலந்த ஆலோசனைகளும் சந்திப்புகளும் நடந்து கொண்டுதான் இருக்கு. விசாரணையை அரச புலனாய்வு பிரிவினர் திசை திருப்பினார்கள். தனிப்பட்ட குழுவின் தேவைக்காக செய்யப்பட்ட சதித்திட்டமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். ஷானி அபிஷேகர தெரிவிப்பு என்கிற செய்தியும் வந்து கிடக்குன்னா, புதிய அரசாங்கம் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக வேறொரு கோணத்துல விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் கலந்துரையாடிய போது புகைப்படத்துடன் வாழ்ந்திருக்க செய்தி. நெல் விவசாய உரமானியம் 25,000 ரூபாவாக உயர்வடைஞ்சிருக்கும். காலி முகத்திடலில் வாகன கண்காட்சி நடத்தி மக்களை ஏமாற்றும் அரசாங்கம், தேசரி ஜெயசேகர குற்றச்சாட்டு என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. குஷ் போதைப் பொருளுடன் பிரித்தானிய பிரஜை கைது, 44 கோடி ரூபாய் பொறுமதியம். 44 கோடி பொறுமதியம். எங்கப்பா. 30 முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரை தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பிக்க முடியுமா பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஐக்கிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து குருசாமி விலகல், காரணங்களை விளக்கி மனுவுக்கு கடிதம் என்கிற செய்தியும் வந்து கிடக்கு. தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக ரணில் சஜித் சேர்ந்து கூட்டணிக்கு தயார், இணைந்தால் வெற்றி பெறலாம், சந்திப்புகள் இரகசியமானது என்கிறார் ஆசுமார சிங்க. அவர் சொன்ன செய்தியிலையும் வந்து கிடக்கு. சரி, உலக வங்கியின் ஆதரவு தொடரும் என்கிற செய்தியும் வந்து கிடக்கிறது. தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் உணர்வு எழுச்சியுடன் அனுஷ்டிப்பு, ஊர்தி பவனிகள் பறவைக்காவடிகள் வந்து மஞ்சளி என்கிற செய்தியும் வந்து இருக்கின்றன. தேர்தல் கூட்டணி குறித்து இடைவிடாத சந்திப்புகள் நடந்து கொண்டிருக்காம். ரணில் தலைமையில் மந்திர ஆலோசனை என்கிற செய்தியும் வந்திருக்கு. இந்த அரசு கவலை வேண்டும் என எவருமே நினைக்க கூடாது என்று உதயகம்மன் விலை கூறுகிறார். அதே மாதிரி மக்களோ சர்வதேச நாணய நிதியமா, ரணிலின் அறிவுரை என்ன என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. ஆனா ரணிலுக்கு உயர் பதவி, நாட்டை விட்டு வெளியேறுவாரா என்னன்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விரைவில் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கமே அடுத்த வருட முற்பகுதியில் ரணில் விக்ரமசிங்கே இலங்கையை விட்டு வெளியேறுவாரா என்று ஒரு சந்தேகத்தோட கேள்விக்குறியோட கேட்டிருக்காங்க. வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கா, போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அந்த பதவியை பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? சரி, சஜித்துடன் ஜீவன் இணைய எதிர்ப்பு என்கிற செய்தி இப்படி ஒரு செய்தியும் அடிபடுது.
எதிர்கட்சி தலைவர் சைத் இருக்கிறார் தானே, சையத் பிரேமதாச. அவரோட ஜீவன் தொண்டமா நுழைய போறாரு என்ற செய்திகளும் கசிக்குது. சரி, இப்ப இன்றைக்கு அந்த செய்தி வந்திருக்கு. இணை எதிர்ப்பு என்ற செய்தியும் வந்திருக்கு. இணைய வெளிக்கிறாங்களா, ஆனா அதுக்கு எதிர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை நடத்தியோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு நிதி உதவி வழங்கியதா என்ற செய்தி கேள்விக்குடன் வந்திருக்கிறது. அடுத்த வருடமே யாழ் ரயில் சேவையாம், திருத்தப் பணிகளில் தாமதம் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது. மனோவின் குரு பதவி விலகினார், நல்ல விடயங்களுக்கு அனுரவுக்கு ஆதரவு என்கின்ற செய்தி சுமந்திரன் சொன்ன செய்தி வந்திருக்கு. சீனாவுடனான நெருக்கமான உறவு இலங்கைக்கு மிக பாதுகாப்பானது, சீன தூதுவர் சொன்ன செய்தியும் வந்திருக்கிறது. ஜேவிபிக்கு இப்போது ஆட்சி வந்தது எப்படி, சந்திரிகா கூறுவது என்ன என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. சரி, பாராளுமன்ற தேர்தலில் தனித்தா கூட்டணியா, விரைவில் முடிவு என்கிறார் விக்னேஸ்வரன். அதே மாதிரி விவசாயிகள் மீனவர்களுக்கு அக்டோபர் முதல் மானியம். ஜனாதிபதி அனுரகுமார திரைசேரிக்கு பணிப்பு விடுத்திருக்கிறார். சந்திரிகா அம்மையார் சொன்ன விஷயத்தை பற்றி சொல்லுங்களேன். என்னண்டு சந்திரிகா அம்மையார் சொன்ன செய்தியை பொறுத்தவரையிலன்னா அவருக்கு பார்த்துக்கிடுவோம். என்ன சரி, முன்னாள் ஜனாதிபதி தெரிந்தானே சந்திரிகா அம்மையார். ஆமாம், 2 தடவைகள் ஜனாதிபதி இருந்தவர். இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்குமே அவ ஆதரவு வழங்கல, பொதுவா இருந்தா, நடுநிலைமையா இருந்தார். அப்போ இப்ப இப்படி சொல்லியிருக்காங்க. 1956 ஆண்டில் பண்டாரநாயக்க புரட்சி நடந்திருக்காவிட்டால் இன்று ஜேவிபி ஜேவிபியினருக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்றுதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் கம்பகாவில் நடந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றின போதேதான் ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. 1956 ஆண்டில் பண்டாரநாயக்க புரட்சி நடந்திருக்காவிட்டால் இன்றைய வேலை ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. சிங்களம் பேசும் ஆங்கிலம் பேசாத கிராமத்து இளைஞர்கள் இப்போது எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? கொஞ்சம் நிதானத்தான் சொல்லியிருப்பேன். 1956 புரட்சிய காரணம், இவர்கள் நன்றாக செய்பவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம், நன்றாக நாட்டை கொண்டு போவோம். நாங்கள் எங்களுடையதை கட்டியெழுப்ப வேண்டும், 56ஆம் ஆண்டு அந்த செய்தியை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. நடந்தது இப்ப கதைக்கிறான் அந்த புரட்சியை பற்றி. அதனாலதான் ஜேபி இந்த ஆட்சிக்கு வந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப பாராளுமன்றத்தை கலைச்சிட்டாங்க தானே, இதால 85 பேருக்கு பென்ஷனும் இல்லாம போயிட்டது. அதுதானே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னன்னா பொதுவாக அந்த 5 வருடங்களை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் 45,000 ரூபாய் அப்படின்ற பென்ஷன் கிடைக்கும். அந்த பென்ஷன் இல்லாம போயிட்டு 85 பேருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யல, 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யறதுக்கு முதலே கலைத்து. அதனால அந்த வரப்பிரசாதம் இல்லாம போயிட்டு. மற்றது அந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் பற்றியும் நிறைய அந்த எலெக்ஷனுக்கு முதல் நடந்ததானே. இப்ப அந்த அனுமதி பத்திரம் பெற்றவர்களோட பெயர் பட்டியலை அரசாங்கம் வெளியிட போகுது. அதுக்குள்ள அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க போல. அவங்களோட விரும்புகிற போகும். சரி, நன்றி. சரி அண்ணா, அவன் நான் போட்டு வாரன். எனக்கு திங்கட்கிழமை சந்திப்போம். ஓகே, பாய், டாடா. பேப்பர் படியம் போலாம்.